சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வணக்க நண்பர்களே, சென்னையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு இளம்பெண் கிராமத்தில் தன்னுடைய அக்காவுக்கு பிரசவ வலி வந்ததால் நியூஸ் வந்து சேருது. உங்கள் அக்காவுக்கு குழந்தை பிறக்க போகுது, நீ வந்து கூட இருன்னு சொல்லி அவங்க அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. உடனடியாக தன்னுடைய அக்கா கூட இருந்து எல்லா பணிவடையும் செய்யணும்னு சொல்லி அந்த இளம்பெண்ணும் ஆசையாக அங்கே போகிறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிற தன்னுடைய அக்கா கூட இருந்து கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறாங்க. ஆனால் அங்கே ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குற நர்ஸு செஞ்ச வேலையை பார்த்து இனிமேல் வாழ்க்கையில் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் குழந்தையை பெற்றுக்க மாட்டேன், இங்கே நான் குழந்தை பெற்றுக்க வரமாட்டேன்னு சொல்லி அந்த இளம்பெண் புலம்பியிருக்காங்க. இதை கேட்டுட்டு அந்த அக்காவுக்கும் அவங்க குடும்பத்தாருக்கும் பயங்கர அதிர்ச்சி. குழந்தையை பெற்றெடுப்பதற்காக வந்த அந்த கர்ப்பிணி பெண் கூட இருந்த அந்த கர்ப்பிணி பெண்ணின் தங்கச்சி மனசில் இப்படி ஒரு விபரீதமான எண்ணம் வந்ததுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரி வாங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். என்னுடைய பேர் கௌதமி. எங்கள் வீட்டில் நான் எங்கள் அக்கான்னு சொல்லி மொத்தம் 2 பொம்பளை பசங்க. நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் பொழுது என்னுடைய அப்பா இறந்து போயிட்டாரு. எங்கள் அப்பா இறந்த செய்தி கேட்டு எங்கள் குடும்பமே ரொம்பவும் ஆடி போயிட்டோம். ஏன்னா எங்களுக்கு இருந்த ஒரே ஆண் துணையும் எங்கள் அப்பா தான். அவர் எங்களை விட்டு போயிட்டாரு. அவர் துணை இல்லாமல் மீதி நாட்களை எப்படி ஓட்ட போகிறோம் அப்படிங்கிற கவலை எங்கள் ஒட்டுமொத்த குடும்பத்தையே ஆட்டி வச்சுது. நல்ல வேலையா எங்கள் அக்காவுக்கு எங்கள் அப்பா உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சிட்டாரு. எங்கள் அக்கா வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர் தான். ஆனால் எங்கள் அக்காவோட மாமியார் தான் கொஞ்சம் வில்லித்தனமாக பண்ணுவாங்க. சீர்சனத்தி செய்முறையில் கொஞ்சம் கராராகவே இருப்பாங்க. அவங்களுக்கு பயந்துகிட்டு எங்க அம்மா எங்க கஷ்டப்பட்டாலும் கடன் வாங்கியாவது எங்க அக்காவுக்கு செய்யற சீர்வரிசைகளை குறையில்லாம செஞ்சிருவாங்க. எங்க அம்மா கஷ்டப்பட்டாலும் என்னை நல்ல விதமா படிக்க வச்சாங்க. நான் கஷ்டப்பட்டு சென்னையில ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்ந்தேன். அங்க ஒரு ஹாஸ்டல்ல தங்கிட்டு தான் வேலைக்கு போயிட்டு வந்தேன். மாசம் வாங்குற சம்பளத்தை என் அம்மாவுக்கு தவறாம அமைச்சிடுவேன். இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது எங்க அம்மா ஒரு நாள் போன் பண்ணாங்க. கௌதமி, உங்க அக்காவுக்கு தலை பிரசவம் இல்லையா, அதனால நம்ம வீட்டுக்கு வந்திருக்காமா. அவளுக்கு நாம தான் நல்ல விதமா புள்ள பேரு பார்த்து விடணும். உங்க அக்காவோட மாமியாரை பத்தி நல்லா தெரியுமில்ல, ரொம்ப கராரானவங்க இல்லையா, அவங்க வீட்டு வாரிசு நல்ல விதமா பிறக்கணும், எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லி தான் அமைச்சிருக்காங்க. அதனால எவ்வளவு கஷ்டப்பட்டாவது ஒரு பிரைவேட் ஆஸ்பத்திரியில சேர்த்து நல்ல விதமா பிரசவம் பார்க்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தேன். ஆனா பக்கத்து வீட்டுல இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போங்க, அங்க பிரசவம் எல்லாம் நல்லா பாக்குறாங்க. கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எல்லாம் முன்ன மாதிரி இல்ல, இப்ப பிரசவத்துக்குன்னு சூப்பரா பாக்குறாங்க. அதனால பிரசவத்துக்கு பெஸ்ட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் சொல்றாங்கம்மா. எனக்கு ஒன்னும் புரியல, நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்டாங்க. அதற்கு நானும் ஆமாம்மா, என்னுடைய ஃப்ரெண்டோட அக்காவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தான் பிரசவம் பார்த்தாங்களாம், நல்லா தான் பாக்குறாங்கன்னு சொன்னாங்க. நாமளும் அங்கேயே பிரசவம் பார்க்கலாமா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இப்போதெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிரசவம் நல்லா பாக்குறாங்கன்னு சொல்லி பல பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால நானும் எங்க அம்மாவும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே பிரசவம் பார்த்துக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம். எங்க அம்மாவும் சரி கௌதமி, அடுத்த வாரம் தான் பிரசவம் வருது, அதனால ஆபீஸ்க்கு லீவு போட்டுட்டு ஒரு 4 நாள் இங்க தங்குற மாதிரி வாமா, என்னால சமையல் பண்ணிக்கிட்டு அக்காவையும் பிள்ளையும் பார்த்துக்கிட்டு ஒன்றியே கவனிக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லவும், சரிம்மா நான் லீவு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அக்காவோட பிரசவத்துக்காக ஊருக்கு போயிருந்தேன். அக்காவோட பிரசவ டேட் வர்றதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியே நாங்க திருச்சி ஜிஹெச்சுக்கு போயிட்டோம். அங்க போய் ஜிஹெச்ல எங்க அக்காவை அட்மிட் ஆக சொன்னாங்க. நாங்களும் அட்மிட் ஆயிட்டோம். எங்களுக்கு தேவையான சாப்பாட்டை சமைச்சுக்கிட்டு அம்மா வீட்டுல இருந்து தினமும் பஸ்ல வந்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் அக்கா கூடவே ஹாஸ்பிட்டல்ல அட்டெண்டரா தங்கிட்டேன். அன்னைக்கு ஒரு நாள் பொழுது போகலன்னு சொல்லி நான் ஓபி பக்கமா போனேன். அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஹாஸ்பிட்டல்ல கர்ப்பிணி பெண்களுக்கான பிரத்யேக நாளா ஒதுக்கி நிறைய கர்ப்பிணி பெண்கள் செக்கப்புக்கு வர்றதும் போதுமா இருந்தாங்க. அந்த டைம்ல ஓபியில 2 டியூட்டி நர்ஸுங்க பேசிக்கிறத கேட்டு நான் ரொம்பவும் அதிர்ச்சி ஆயிட்டேன். அந்த 2 டியூட்டி நர்ஸுங்களும் என்ன பேசிட்டாங்கன்னா, என்னடி இது காலையில இருந்து ஒரே கூட்டமா இருக்கு, ஓபி பார்த்து கடுப்பாவுதுடி, இங்க பாரு எத்தனை பேர் வயிற்று தள்ளிட்டு வந்திருக்காளுன்னு. கவர்மெண்ட்ல 2 பிள்ளைக்கு மேல பெத்துக்கூடாதுன்னு சொல்றாங்க. எவ கேட்கறா, ஆளாளுக்கு 1/2 டஜன் பிள்ளைகளை பெத்துக்கிறாளுங்க. அங்க பாரு இவளுகளை பேய் பிடிச்சிருக்கான்னு சொல்லி அவ தலையிலையும் ஒரு வேப்ப மரத்தையே புடுங்கி நட்டு வச்சுட்டு வராளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த 2 நர்ஸுகளும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாக்குறதுக்கு அப்பாவி கர்ப்பிணி பெண்களா இருந்தா அவங்கள ஒரு மனுஷிய கூட பார்க்காம, இந்தாமா இங்க போனா அங்க போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி உனக்கு அறிவே இல்லையா என்று அவங்கள ஒருமையில பேசினாங்க. கொஞ்சம் விவரமான கர்ப்பிணி பெண்களா இருந்தா வாங்க போகணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு. இதை விட ஒரு கொடுமை நடந்துச்சுங்க. என் அக்காவுக்கு பிரசவமாகி குழந்தையோடு நாங்க ஒரு பெட்ல இருந்தோம். அந்த டைம்ல பக்கத்து பெட்ல ஒரு இளம்பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்காங்க. அந்த பெண்ணுக்கு துணையா ஒரு வயதான பாட்டி மட்டும்தான் இருந்தாங்க. அந்த பாட்டியும் சாப்பாடு வாங்க தண்ணி வாங்கன்னு சொல்லி அடிக்கடி வெளியே போனாங்கன்னா வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். அந்த டைம்ல அந்த பெண்ணோட குழந்தை பாலுக்காக பயங்கரமா அழும். அப்போ அங்க உள்ள நர்ஸ் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இந்தம்மா புள்ள அழுவுறது காதுல விழுலையா, உனக்கு இது 3வது புள்ள தானம்மா, சும்மா இருக்க முடியாம புள்ளைய பெத்துக்கிறது, இங்க வந்து எங்க உயிரை வாங்குறது அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை ஏதோ கொலை குற்றம் பண்ண மாதிரி அசிங்கப்படுத்துவாங்க. அந்த பெண்ணும் அவமானம் தாங்க முடியாம முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு அழ ஆரம்பிப்பாங்க. அந்த பெண்ணுக்கு 3வது பிறந்த குழந்தை ஆபரேஷன் பண்ணி தான் எடுத்தாங்க. 10வது குறைக்கு குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிருக்காங்க.
அதனால அந்த பெண்ணோட உடம்பு ரணகலமா இருக்கும் பொழுது இந்த நர்ஸ் இப்படி பேசி அவங்க மனசை கஷ்டப்படுத்துறது எந்த விதத்துல நியாயமாகும்? நான் உடனே போயிட்டு அந்த பெண்ணோட குழந்தையை தூக்கி அந்த பெண் பால் புகட்டத்திற்கு ஹெல்ப் பண்ணுவேன். அப்போ அந்த பெண்ணோட பாட்டி அங்கிருந்து வரும் பொழுது அவங்களையும் அந்த நர்ஸ் சும்மா விட மாட்டாங்க. இந்தம்மா எங்க போய் தொலைஞ்சிங்க? புள்ள அழுவுதுல, கூட இருக்காம எங்க போய் தொலைஞ்சிங்க? இங்க பக்கத்துல இருக்கவங்க உங்களுக்கு சும்மா சும்மா ஓயாம உதவி பண்ணுவாங்களா? துணைக்கு இருக்கிற ஆளை பாரு, நாளைக்கு சாகர மாதிரி இருக்க, நீ எல்லாம் வந்து இங்க உயிரை வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியை ஒரு மாதிரி பேசுவாங்க. அந்த பொண்ணை தூக்கி பிடிமா, ஊசி போடணும், நீ கீழே விழுந்து தொலைஞ்சிடாத, அப்புறம் உனக்கு இங்க தனியா பெட்டு போடணும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி மேல வார்த்தைகளை நெருப்பா அள்ளி தெளிச்சாங்க அந்த நர்ஸ். நான் உடனே போயிட்டு அந்த குழந்தைய அந்த பாட்டிட்டு கொடுத்துட்டு அந்த பெண்ணை தூக்கி பிடிச்சி ஊசி போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணினேன். நான் அந்த ஹாஸ்பிட்டல் இருந்த 7 நாட்களுமே அங்க டியூட்டி பார்த்த சில செவிலியர்கள் ரொம்பவும் அநாகரிகமா பேசுறது, கர்ப்பிணி பெண்களை மோசமா நடத்துறது, கூட இருக்கிறவங்களை அவமானப்படுத்துறதுன்னு சொல்லி ரொம்பவும் சிடுசிடுன்னு பேசுறது பார்த்து சே, இன்னொரு டைம் பிரசவத்துக்கு போனா காசு போனா பரவாயில்ல சொல்லி நல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தான் போகணும், இனிமே எக்காரணம் கொண்டும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மனநிலைமைய எனக்கு உண்டாக்கிட்டாங்க. பொதுவா அங்க உள்ள டாக்டர்ஸ் எல்லாம் குறை சொல்ல முடியாது, அவங்க நல்லா தான் ட்ரீட்மெண்ட் தந்தாங்க. ஆனா ஒரு சில செவிலியர்கள் பண்றது ரொம்பவும் அருவருக்கும்படியா தான் இருந்துச்சு. இத்தனைக்கும் அந்த நர்ஸுங்களுக்கு கல்யாணம் கூட ஆகல. நாளைக்கு அவங்களும் கல்யாணம் பண்ணலாம், கர்ப்பிணியா மாறலாம், குழந்தை பெற்றுக்கலாம். இது போல சிரமங்களை எல்லாம் அவங்க சந்திக்க நேரிடும். இது கொஞ்சம் கூட தெரியாதா அவங்களுக்கு? இல்ல தொடர்ந்து நர்ஸ் டியூட்டி பாக்குறதால வந்த டென்ஷன்ல இப்படி பேசுறாங்களான்னு சொல்லி எனக்கு ஒன்னும் புரியல. எது இருந்தாலும் செவிலியர் வேலைங்கிறது ஒரு முக்கியமான புனிதமான வேலை இல்லையா? டாக்டர்கள் ட்ரீட்மெண்ட் தரதை விட இவங்க காட்டுற அரவணைப்புல தான் ஒரு நோயாளி சீக்கிரமா குணமாகி வீட்டுக்கு நல்லபடியா வர முடியும். அப்படி ஒரு புனிதமான வேலையை பார்க்குற செவிலியர்கள்லாம் சொந்த விருப்பு எல்லாம் இந்த புனிதமான வேலையில காட்டுறதுங்கிறது என்னால ஏத்துக்க முடியலைங்க. இதையெல்லாம் நினைச்சு பார்த்து நான் வரும்பொழுது அந்த செவிலியர்களை பார்த்து கொஞ்சம் அட்வைஸ் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லி நினைச்சேன். ஆனா அவங்க 2 பேருமே அன்னைக்கு டியூட்டி வரல. நானும் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துட்டேன். நம்மளை போன்ற ஏழை மக்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான ஒரே இடம் அரசு மருத்துவமனை தான். உடம்பு முடியாத உடல் ரணத்தோட போற நோயாளிகளுக்கு இது போன்ற செவிலியர்கள் தரும் டார்ச்சரால அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அவமானப்பட்டு வெளியே வராங்க. ஆனா உடல் நலம் குணமான பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு நிறைய நோயாளிகள் இன்னைக்கு வெளியே வந்துகிட்டு தான் இருக்காங்க என்று இந்த செய்தியை கௌதமிங்கிற சகோதரி இணையதள பக்கத்துல ரொம்பவும் வேதனையா பகிர்ந்திருக்காங்க. இந்த செய்தியை படிக்கும் பொழுது நமக்கே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கு. ஏழை மக்கள் மருத்துவம் பார்க்கக்கூடிய அரசு மருத்துவமனையில வேலை செய்யக்கூடிய ஒரு சில செவிலியர்களாலும் அங்க வேலை பார்க்கறவங்களாலும் அங்க போற நோயாளிகளுக்கு இது போன்ற இன்னல்கள் வந்துகிட்டு தான் இருக்கு. இந்த செய்தியை பற்றியும் இது போன்ற ஒரு சம்பவம் உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கிறதா அப்படிங்கறத பத்தியும் உங்க எக்ஸ்பீரியன்ஸா ஷேர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகள், உண்மை சம்பவங்கள் உங்களுக்கு தொடர்ந்து செய்தி வடிவில் தினம்தோறும் வந்து கொண்டிருக்க வேண்டும் என்றால் நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு கூட வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல்ங்கிற பெல் சிம்பலை மறக்காம கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது தமிழ் பந்தல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.